எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? காலையில போன் டெக்கரேஷன் வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அண்ணா கூட சாயந்தரம் போன் பண்ணி சொன்னாரு, நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்காரு. எப்படி இருக்கீங்க அத்தை? நேர்ல வந்து கூப்பிடலையேன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க அத்தை. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அம்மா நைட்டு இங்கேயே சாப்பிடலாம். நீ அங்க எதுவும் சமைச்சிட்டு இருக்காத. விஷயம் தான் அத்தை. அதுக்காக நீங்க எதுவும் பெருசா செலவெல்லாம் பண்ண வேணாம். நீங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அத்தை. நீங்க வந்துருங்க சரியா? செம்ம எப்படி சும்மா வர்றது? உன் மாமியாருக்கு அதுவே போதும். அம்மா பாட்டிக்கு என்ன வாங்குறது? நகை ஏதாவது வாங்கி கொடுக்கணும். ஆனா சத்யா கிட்ட சொன்ன, அவன் வரலன்னு சொல்லிட்டான். நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நாம மட்டும் போயிட்டு வந்துடலாம். சரி, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்கங்க. இப்ப நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அதான் செயின் வாங்கலாம் ஏதோ பண்ணிருக்கான். எனக்கு நல்லா தெரியும். முடியல. ஆனா அவங்க மனசு தொடுற மாதிரி வேற விஷயமா இருக்கும். அப்படி ஏதாவது யோசிங்க. அப்புறம் ஏன் முகத்தை இப்படி சீக்கு வந்த மாதிரி வச்சிருக்க? அது உனக்கு பிடிக்கலையா? என்ன பாட்டி இப்படி கேக்குற? ஏன் பாட்டி, உன்னை கூப்பிட வர்றதை விட எனக்கு வேற என்ன பெரிய வேலை இருக்க போகுது? கழுத்து நிறைய எவ்வளவு நகை போட்டிருக்கான்னு கெட்டு கிடக்கு. இந்த பொண்ணு இவ்வளவு நகைய வாரி போட்டுக்கிட்டு இருக்கா. வெளியில காட்டுறாங்க, அதுல ஒரு பெருமை. யாரு கண்டா? இப்பெல்லாம் இது தங்க போட்டிருக்கிற நகை தங்கமா கவரிங்கா நீ ஏண்டா கண்டுபிடிக்கிற? அவ எவ்வளவு ஒருத்தி நடு சாமத்துல வண்டி ஓட்டுறல. அதான் நம்ம ஊர்ல இருக்கிற கோயில். கூட்டிட்டு வந்தேன்பா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. மரமாடா 1000 வருஷம் இருக்கிறதுக்கு. இந்த குடும்பத்துக்கு எங்க போற? பாட்டி வந்திருக்காங்கல்ல அத்தை, அதுக்கு அவரு ஆர்த்தி. நீங்க போய் ஆர்த்தி எடுங்கம்மா. எங்க உங்களுக்கு சரிங்க ஆண்டி. ஏண்டா மீனா கிட்ட ஆரத்தி. ஹாப்பி பர்த்டே பாட்டி. ஹாப்பி பர்த்டே பாட்டி. ரோகிணி ஸ்ருதி, நீங்க 2 பேரும் ஆர்த்தி எடுங்க. இருங்கம்மா. என்னம்மா அங்க நிக்கிற? வா. இல்ல மாமா, அவங்க 2 பேர். விஜயா, மீனா வர சொல்லு. என்ன வாமா. போலாமா. சாதாரண விஷயமா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்னா அதுக்கு நீங்க எங்களை சேருன்னு சொல்லுவாங்கல்ல. நீ பண்ணிருக்கிற புண்ணியெல்லாம் இன்னும் பல வருஷத்துக்கு. பொங்கல் 1000 பண்டிகை வந்தாடும் உங்க பிறந்த நாள் தாமா எனக்கு செய்யணும். மரியாதையும் கௌரவமும். உங்க பியூட்டியோட சீக்ரெட் என்ன? ஆமா பாட்டி, இதுல என்ன ரகசியம் வேண்டி இருக்கு? நம்ம மனசும் எண்ணமும் சரியா இருக்கணும். அப்படி இருந்தாலே போதும். எப்போ வாங்க உட்காருங்க. வா. உங்களுக்காக பசங்க என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வந்திருக்கேன். அதான் தெரியுமே பாட்டி. என்னடா தெரியும்? எல்லாரையும் ஊருக்கு பாட்டி. டேய், எப்பவுமே உனக்கு சாப்பாடு ஞாபகம் மட்டும்தானடா. ஆனா நான் சொல்ல வந்தது அது இல்ல. வெளியூர் போலான்னு பிளான் வச்சிருக்கீங்களா? அது சரி, உன் புருஷன் தான் போகணும் தான். ஆனா அதுவும் இல்ல. பாட்டி இவங்க எல்லாம் இது எதுவுமே இல்ல. டேய் பேராண்டி, நீ மட்டும் தாண்டா என் மனச சரியா புரிஞ்சு வச்சிருக்க. என்னன்னு நீங்களே சொல்லிருக்குமா? ஆமா மாதிரி யார் பரிசு தரீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு தருவேன். ஓ ஸ்பெஷல். அது என்ன பரிசத்தை? வா வா.